வா அன்பு. காமா, இன்னைக்கே இவ்வளோ லேட்டு? ஒர்க் இது ஏதாவது அதிகமாக கொடுத்துட்டாங்களா? ஆமாம் வெண்பா, இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகம் தான். ஆமாம், டிஃபன் ரெடி ஆயிடுச்சா? அதெல்லாம் எப்போவோ ரெடி பண்ணிட்டேன். ஆமாம், அம்மா ஃபோன் பண்ணாங்களா? அப்பா அம்மாட்ட பேசுனியா? அதெல்லாம் பேசினேன். அவங்களாம் நல்லா இருக்காங்களா? அது மட்டும் இல்லை, மாமா இப்போல்லாம் கரெக்டான டயத்துக்கு மாத்திரை போட்டுடுறாரா? ஆமாம், நீயே அவங்கக்கிட்ட பேசலையா? இல்லை வெண்பா, எனக்கு ஒர்க் முடியறதுக்கே ஒரு 8:30 மேலே ஆயிடுச்சு. இங்கே 8:30னா அங்கே எப்படியே ஒரு 11:30 இருக்கும். தூங்கியிருப்பாங்க, அதான் நான் கூப்பிடல. ஆமாம், உங்கள் அப்பா எங்கே போயிட்டாரு? அவரா? அவரு இரு இரு, நீ என்ன கேட்ட? என்ன கேட்டேன்? உங்கள் அப்பா எங்கேன்னு கேட்டேன். என்ன? எங்க அப்பா உனக்கு என்ன வேணும்? அப்பா எனக்கு மாமனார் வேணும். தெரியல. அப்போ எங்க மாமா எங்கன்னு கேட்டா அப்படியே உன் தலையில இருக்கிற கீரடு அப்படியே கீழே இறங்கிருமா? சரி, நீ ஏதோ பாயிண்ட்டை பிடிச்சிட்ட. ஆமாம், என் மாமனார் எங்கே போயிட்டாரு? அப்படி கேளு. அவரோட ஃப்ரெண்டு வீடு இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்கா. அதனால அவர் வீட்டில் 2 நாள் தங்கி இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. சரி சரி, நீ போய் ரெடி ஆயிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரி, உனக்கு என்னமோ நச்சுன்னு செம்மையா இருக்கு தெரியுமா? ஏன் இந்த சேரீ நான் கட்டி நீ முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. எங்க நீ தான் டோர் லாக் பண்ணிட்டு சாரி கட்டுற, அப்புறம் எங்க பாக்குறது? சீ, படம் போக்குறீ. உன்னால மட்டும் எப்படிரா இப்ப கூட இந்த மாதிரி ரொமான்டிக்கான மூட்ல பேச முடியுது? உன்ன ஐயோ. சரி சரி, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா போ. நம்ம 2 பேருமே சேர்ந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு வருவோம். அதெல்லாம் வேணாம், ஒழுங்கா நீ மட்டும் போ. ஏன்டா இப்படி பிடிச்சிருக்கிற? உன் கையை பாரு, கம்ப்யூட்டர் வேலை பார்க்குறவன் கை மாதிரியா இருக்கு. ஏதோ காட்டு வேலைக்கு போறவனோட கை மாதிரி இருக்கு. எவ்வளோ ஹார்டா இருக்கு தெரியுமா? என்ன ஆமா, உனக்கு கொஞ்சம் கூட இந்த இடம் பொருள் ஏவல் இதெல்லாம் எதுவுமே தெரியாதா? குழந்தை பிறக்கிற வரைக்கும் இதுக்கெல்லாம் இடம் பொருள் ஏவெல்லாம் பார்க்கவே கூடாது. எப்பப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டே இருக்கணும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் இடம் பொருள் ஏவல் பார்க்க கூடாது. ஏன்னா வாய்ப்பே எப்பாவது தான் கிடைக்கும். எனக்கு என்னமோ உன்னை பார்த்தா டவுட்டாவே இருக்கு. உனக்கு இதுல நிறைய அனுபவம் இருக்கும் போல தோணுது. உன்னை கட்டிட்டேன்ல, இனி அனுபவப்பட்டு தான் ஆகணும். சரி சரி, ஃபர்ஸ்ட் நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஒன்றும் வேண்டாவா, 2 பேரும் சேர்ந்து. என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. மாமன அள்ளி நீ தாவணி போட்டுக்க மச்சி நீ யாரும் இல்லை.
உள்ளதா கண்ணம் தொடும் கை ரெண்டும் கீழே கொஞ்சம் நீளாதா இந்த நாட்டில் தீண்டாமைதான் இன்னும் உள்ளதா ஆசையே பேசுமா வண்டுக்கும் பூவுக்கும் சண்டையா சத்தமா தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் எண்ணெய்க்கும் சண்டையே வந்ததில்லை மாமன அள்ளி நான் தவணி போட்டுக்க மாலையும் சூடவில்லை அம்மாக்குள்ள ஒத்த மரம் அங்கே போவோம் மாமா கம்மா தண்ணி வத்தும் போது திரும்பிடுவோம் மாமா நீச்சல் எல்லாம் சொல்லித்தாரே நீயும் கொஞ்சம் வாமா அங்கே இங்கே கைப்படும் சொல்லிப்புட்டேன் ஆமா நிலக்கரையை அழிச்சாலும் ஒன்ன திருத்த முடியாது புரட்டி போட்டு அடிக்காம ஆமை ஓடு உடையாது போக போக மாமனுக்கு புத்தி மாறுது கிள்ளவா அள்ளவா, ஓஹோ, சொல்லடி செய்யலாம் வெட்டியா சேலையா பட்டிமன்றம் வைக்கலாம் தாமரப்பூவுக்கும் தண்ணிக்கும் எண்ணெய்க்கும் சண்டையே வந்ததில்லை மாமன் அள்ளி நீ தாவணி போட்டுக்க மச்சி நீ யாரும் இல்ல கம்பங்கூழில் போட்ட உப்பு கஞ்சி எல்லாம் சேர்தல் போல கண்டபோதே இந்த மூஞ்சி நிறைஞ்சு போச்சு நெஞ்சுக்குள்ள மாமனே மாமனே உங்கிட்ட யுத்தமா பூமிக்கும் இருக்கும் சண்டையா சத்தமா என்னங்க வந்துட்டீங்களா? ஆமா, என்னங்க நம்ம வீட்டை புதுசா பார்க்குற மாதிரி அப்படி சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கீங்க? சாரதா, இந்த வீடு கட்டி ஒரு 20 வருஷம் இருக்குமா? இப்போ மாதிரி அப்போலாம் தண்ணி வசதி கிடையாது. நீ எத்தனை நட ஒத்தாளா வடக்கால கிணத்துல தண்ணி மோந்துருப்ப. நானும் ஒரே ஆளா எத்தனை நட சைக்கிள்லேயே மண்ணு கொண்டாந்து சமந்துருப்போம். இப்போ நினச்சா கூட மலைப்பா இருக்கு. ஆமாங்க, அப்ப கஷ்டப்பட்டதுனால தான் இன்னைக்கு நம்ம குமையவும் முடியாம நிமரவும் முடியாம கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆமா, பெரிய ஃபோன் பண்ணான்னு சொல்லி போனீங்களே, ஏன் இவ்வளவு நேரம்? என்னாச்சு? ஆமா, இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க? உங்களை தாங்க கேக்குறேன், எங்க இருந்தீங்க? ஏங்க தயங்குறீங்க? பத்திர ஆபீஸ். என்னது? பத்திர ஆபீஸ். பத்திர ஆபீஸா? அங்க என்ன வேலை உங்களுக்கு? உங்களை தான் கேக்குறேன். நீங்க நீங்க என்னங்க சொல்றீங்க? அப்போ இந்த வீட்டை எழுதி கொடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஏங்க, நாம சம்பாரிச்ச பணம் தான் அவனுக்கு கொடுத்தீங்க, இருந்த இந்த வீட்டையை வித்துட்டீங்களா? போச்சா? ஏங்க, சின்னவனுக்கு தெரியாம செய்யறது தப்புங்க, தப்பு. ஏங்க, எனக்கே தெரியல. பத்திரமெல்லாம் வீட்டை விற்று பத்திரமெல்லாம் ரெடி பண்ணி என்ன கையெழுத்து போடுறதுக்கு தான் கூப்பிட்டான். வீட்டை எழுதி தரையா இல்லை நான் செத்து போட்டான்னு நிற்கிறான். என்ன பண்ண சொல்ற? தப்புங்க,
வீட்டை வித்த காசை என்ன கீழையா எரிய போறான், இன்னொரு இடம் தானே வாங்க போறான். அதனால கையெழுத்து போட்டு கொடுத்து. நீங்க பண்ணது பெரிய தப்பு. ஏங்க, புள்ள மடியில அரிசி இருந்தாலும் தாய் மடியில தவிடாது இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க நமக்குன்னு எதுவுமே வச்சுக்காம எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களே. இப்பவே இவன் இப்படி இருக்கா, கடைசி காலத்துல நம்மள பாப்பான்னு என்னங்க நிச்சயம்? ஏங்க இப்படி பண்ணீங்க சொல்லுங்க. நம்மளை யாரும் பார்க்க வேண்டாம், அவனுக்கு நல்லபடியா பொழைச்சிக்கிட்டா அதுவே போதும். இப்போ அது கூட பிரச்சனை இல்லை. 48 லட்சத்துக்கு வீட்டை வித்துட்டியான், இன்னும் 2 லட்சம் பணம் முன்னாடி போய் ரெடி பண்ணி வையே, பின்னாடியே வர்றோம்னு சொல்லியிருக்கான். ஐயோ, எல்லாத்தையும் அவனுக்கே கொடுத்துட்டீங்களே, இன்னும் 2 லட்சம் பணத்துக்கு நம்ம எங்க தான் போறது சொல்லுங்க. சின்னவனை கேளு தருவான்னு சொல்றான். ஏன் சாரதா, இவன் மனசுல கொஞ்சமாவது யதார்த்தம் இருந்தா இவன் போன் பண்ணி கேட்க கூடாதா? ஆனா சத்தியமா சொல்றேன் சாரதா, சின்னவன் ரொம்ப பாவம். அவன்கிட்ட நான் கேட்க மாட்டேன். என் உயிரே போனாலும் இங்க நடக்கிறத சத்தியமா சொல்லவே மாட்டேன். அதானே, எங்கடா பெரியவன் மேல பாசம் வந்துருச்சோன்னு நினைச்சேன். அப்பயும் சின்னவன் மேலதான் பாவப்படுவீங்க. என்ன பார்த்தா பாவமா இல்ல. எனக்கு ஒரு சந்தேகம்ப்பா, அவனை பெத்த மாதிரி தானே என்னையும் பெத்தீங்க. நான் உங்களுக்கு தானேப்பா பிறந்தேன். டேய், நீ 2 நாளா வார்த்தை வீசலடா, நெருப்பள்ளி வீசலடா. டேய், வேணாம்டா, வேணாம். உனக்கு 2 லட்சம் பணம் தானே வேணும், இப்ப வாங்கிக்கலாம். சாரதா, கொடு சாரதா. என்னங்க என்கிட்ட கை நீட்டினா என்கிட்ட என்னங்க இருக்கு? சாரதா, உன் கழுத்துல தங்கத்துல தான் தாலி இருக்கணும்னு அவசியம் இல்லை, மஞ்ச கைத்துல கூட இருக்கலாம். ஏய் சத்யா, பூஜை ரூம்ல இருந்து அந்த மஞ்ச கைத்தை எடுத்துட்டு வாடி. பாத்தீங்களா, என்ன காரியம் பண்ணிட்டு போற பாத்தீங்களா? இவங்களாக நம்மள கடைசி காலத்துல காப்பாத்த போறது. கழுத்துல இப்படி மஞ்ச கைத்துல அப்ப என்ன அத்தா என்ன ஒப்புக்கு தானடி, பாறாங்கல்ல பெத்து புட்டா பாசம் ஏதடி, பெத்த புள்ள தந்த பணம் உப்புக்கு ஆகுமா, தாய்ப்பாலுக்கு கணக்கு போட்டா தாலி மிஞ்சுமா, வாயக்கட்டி வளர்த்த புள்ள மல்லு கட்டி நிக்குதடி, வாங்கி தந்த காசுக்கெல்லாம் வட்டி கட்ட சொல்லுதடி, கோடு ஒண்ணு கிழிக்க வச்சு கும்மி அடிக்குது அம்மாடி, சம்சாரம் அது மின்சாரம், சம்சாரம் அது மின்சாரம்.
இந்தாங்க அந்த பசுபதி வீட்டோட பத்திரம். இப்ப இது நம்ம பினாமி பேர்ல. என்ன ஒண்ணு, அவன் கையெழுத்து போடும்போது கண்ணீர் விட்டு கதறி அழுதுருப்பான். அதைத்தான் நம்மளால நேர்ல பார்க்க முடியலன்னு ஒரே வருத்தம். ஹலோ, இப்பதான் அவங்க குடும்ப பத்திரம் நம்ம கையில இருக்குல்ல, இனிமேல் அவங்கள வச்சு செய்யலாம். ஆமா, அந்த தமிழரசு என்ன பண்றான்? அவனும் பொண்டாட்டியும் பணத்தை எடுத்துக்கிட்டு நேரா இங்க தான் வந்துகிட்டு இருக்கானுங்க. ஏப்பா, அவனுக்கு நீ எதுவும் மைகீதி வச்சிட்டியா? நேற்று தான் உன் பொண்டாட்டி கைராசிக்காரி முகராசிக்காரி, அவளால் தான் சுத்து வர போகுது, அவளை எங்கே போனாலும் கூடயே கூட்டிகிட்டு போன்னு சொன்னேன். ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டியாப்பா. ஏய், பசுவதிய அவளை ஈஸியா ஏமாத்த முடியாது. ஏன்னா அவன் பெரிய காரியக்காரன். ஆனா சத்யாவும் தமிழரசனும் ஈஸியா ஏமாத்தலாம். அவன் மகுடிக்கு மயங்குற பாம்பு. எப்படி ஊதுனா எப்படி மயங்குவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏய் சின்னவனே, நீ பத்திரத்தை உள்ள போ, உள்ள கொண்டு போய் வையே. ஏன்னா தமிழரச வர்ற மாதிரி இருக்கு, இங்க இருந்தா சரியா வராது. சரிப்பா. அடே வா தமிழரசா, பத்திரம்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சாப்பா? அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதுங்கய்யா. ஓ, இதுதான் உங்க மனைவியா? ஆமாங்கய்யா. முகத்தை பார்த்தாவே ரொம்ப லட்சுமி கனவு அப்படியே இருக்குதுமா. ஐயா, இந்த பையில 50 லட்ச ரூபா பணம் இருக்குங்கய்யா. இதை அட்வான்ஸாக வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரம் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுத்துட்டு கரையத்தை முடிச்சுக்கிறேங்கய்யா. எனக்கு வாங்க, நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ஆமாம். பாண்டி, அந்த விபூதி எடுத்துட்டோ. கடவுளே, இந்த பையன் நல்லபடியா வரணும்ப்பா. அப்பா ஒரு நிமிஷம் இருங்க. அப்படியே எடுத்துட்டோடா. இந்தாங்கப்பா, முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, வெறுங்கையோடு அனுப்ப வேண்டாம். அம்மாவுக்கு வாங்கின புடவையும் இந்த நெக்லஸையும் உங்கள் கையால் உங்களுக்கு கொடுத்துருங்க. நான் நினைச்சேன் நீ அப்படியே கண்டுபிடிச்சிட்டு வந்துட்ட. நீயே போய் கொடுப்பா. உங்கள் கையால் நீங்களே கொடுத்துருங்கப்பா. நெக்லஸ் போட்டுக்குமா, உனக்கு தான். அப்புறம் தமிழரசா, வீட்டை கொடுத்துட்டதா கேள்விப்பட்டேன். வேற வீடு பார்த்துட்டீங்களா? இன்னும் வேற வீடு பார்க்கலங்கண்ணா. இனிமேல் தான் வாடகைக்கு ஏதாவது பார்க்கணும். நீ வாடகைக்கெல்லாம் எதுக்கு போயிட்டு இருக்க? நம்ம வீடு ஒன்று காலியாக இருக்கு. நீ பேசாமல் அங்கேயே வந்துரு. நைட்டு பசங்களை அனுப்பி வைக்கிறேன், வீட்டை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. தமிழரசா, நன்றியெல்லாம் சொல்லி நீங்கள் என்னை பிரிக்க வேண்டாம். அப்புறம் தம்பி, அந்த 50 லட்சம் கொடுத்ததுக்கு இப்பயே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா, இல்லை சேர்ந்தாப்புல ஒரே இதாக சைன் பண்ணிக்கலாமா? ஏன்னா நம்பிக்கை தானே முக்கியம். நம்பிக்கை இல்லைன்னா இன்னைக்கே ரெடி பண்ணிடலாம்ப்பா. ஐயா, நீங்கள் எங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க எனக்கு நல்லா தெரியுது. உங்களை நம்பாம நாங்கள் வேற யார் நம்ப போகிறோம்? ஏமாம்மா, நான் சொல்கிறது சரிதானே? நான் என்ன நினைச்சனோ அதை தான் சத்யா நீயும் சொல்லியிருக்க. சரிங்கய்யா, நாங்கள் கிளம்புறோங்கய்யா. சரிப்பா, போயிட்டு போயிட்டோம்.
இந்த பாண்டியவரன் நடிப்போட உன் நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சுப்பா. நீங்கள் 2 பேரையும் ஒரு வழி பண்ணாமல் விடக்கூடாது. பண்ணுங்க கன்னி பொன்னிருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா. மணக்கும் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கன்னி பொன்னிருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா. செல்லமா கிள்ளவா ஒன்னொன்னா சொல்லவா. தள்ளம்மா செல்லம்மா தள்ளியே நில்லம்மா. மணக்கும் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கன்னி பொன்னிருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா. தாலிய கட்டின பின்னே தள்ளி நிற்கலாமா. வேலிய தொட்டு பிரிச்சு அள்ளிக்கொள்ளு மாமா. அடிராணி இந்த ராஜாங்கம் தேசம் கிடையாது. இது ஏழை படும் பாடம்மா உன்னால் முடியாது. ராணி இந்த வீட்டு மகாராணி. உங்க பாணி புது பாணி தள்ளி போனி. மணக்கும் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கன்னி பொன்னிருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா. செல்லமா கிள்ளவா ஒன்னொன்னா சொல்லவா. தள்ளம்மா செல்லம்மா ஏய் தள்ளியே நில்லம்மா. மணக்கும் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கன்னி பொன்னிருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா. மாடியின் தங்க கலசம் மண் படலாமா. ஓஹோ சேரியில் சந்தனம் வந்து மனம் கெடலாமா. நதிவானம் வரப்போனாலும் கீழே வர வேணும். ஒரு கேள்வி எனக்கே யாவும் தர வேணும். ஓஹோ இனி ஏதும் புரியாது. முடிவேது விடியாது தெரியாது. மணக்கும் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கன்னி பொன்னிருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா. செல்லமா கிள்ளவா ஏய், ஒன்னொன்னா சொல்லவா. தள்ளம்மா செல்லம்மா தள்ளியே நில்லம்மா. நடக்கும் மல்லிகை
மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கன்னி பொண்ணு இருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போம்மா. ஆஹா. அத்தை, ஹலோ அத்தை, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க சாமி. நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? எங்களுக்கு- இடம்லாம் நல்லா வசதியா இருக்கா? நாங்க நல்லா இருக்கோம் அத்தை. நாங்க இருக்கிற வீடு எங்களுக்கு நல்ல சௌரியமா வசதியா தான் இருக்கு. தம்பி இன்னும் வரலையா சாமி? அவரு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவார் அத்தை. ஆமா, மாமா நல்லா இருக்காரா? மாமா என்ன? தோ பக்கத்துல தான் இருக்காரு. இரு தரேன். கொடுங்க கொடுங்க. நல்லா இருக்கியாம்மா? மாமா, நான் நல்லா இருக்கேன் மாமா. ஆமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்குமா. சம்மந்தி என்ன பண்றாரு? அப்பா இங்க பக்கத்துல தான் வெளியில போயிருக்காரு. அவரும் வந்துருவாரு. இடமெல்லாம் பிடிச்சிருக்காம்மா? அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. சரி சரி. நீங்களும் அத்தையும் நல்லா இருக்கீங்கல்ல? ரொம்ப வேலை வேலைக்கு நல்லா சாப்பிடுறீங்க தானே? இருக்கு ஜாமி, இருக்கு ஆமா, ஜாமி. நீங்க மாத்திரை கரெக்ட் டைம்க்கு போடுறீங்களா? போடுறோம்மா. சரி சரி. ஐயோ, உங்க மகனே வந்தார். அப்பா. சொல்லுப்பா. அம்மா, ஏப்பா இன்னைக்கு கடைக்கு போலியாப்பா? இல்லை சாமி, சத்யாவும் தமிழும் போயிட்டாங்க. நானும் அம்மா வீட்டில் தான் சாமி இருக்கேன். சூப்பர்ப்பா. நீ அங்கே கடைக்கு போட்டு நீ நல்லா ரெஸ்ட் எடுங்கப்பா. ஆமாப்பா ஆமாப்பா. அம்மா எங்கப்பா? அப்பா பக்கத்தில் தான் இருக்கா சாமி, கொடுக்குறேன். எங்கே வெளியே தான் போயிட்டீங்களா? வீடு ஏதோ இடம் வேற தெரியுதுப்பா. அது ஒன்றும் இல்லை சாமி, அண்ணனுக்கு டைம் சரியில்லைன்னு சொன்னாங்க. அதுக்காக வீடு மாறி இருக்கான். அதான்ப்பா. அப்படி என்கிட்ட ஒன்றும் சொல்லவே இல்லையாப்பா? இல்லைப்பா இல்லைப்பா. அம்மாட்ட தரேன், பேசு. கொடுப்பா. ஐயா அன்பு சாமி, எப்படியா இருக்க? நல்லா இருக்கம்மா. நீ எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்க சாமி. ஏம்மா ஏன் சொந்த மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். அம்மா, ஏம்மா கழுத்தில் செயினை காண கயிறு போட்டிருக்க? அது அது வந்துப்பா, செயின் விட்டு போச்சா, அப்பா கடையில் பற்ற வைக்க கொடுத்துருக்காரு சாமி. வந்ததும் நான் போட்டுக்கிறேன். ஏம்மா காசு அனுப்பிட்டாம்மா, புதுசு வாங்கிக்கிறியா? வேண்டாம் சாமி, நீ இங்கே ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நான் புதுசாக வாங்கிக்கலாம். சரி சாமி, நேரமாவது, நீ போய் சாப்பிட்டு தூங்கு. உன்னால் பசி தாங்க முடியாதுல்ல, போப்பா. அம்மா எனக்கு பசியே இல்லைம்மா, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குமா. ஆமாம் சாமி, நீ என் கண்ணுக்குள்ளேயே இருக்கடா. உன்னை பார்க்கணும், உன்னை கட்டி பிடிச்சி கொஞ்சம் எனக்கு ஆசையாக இருக்குடா. ஏ சாமி, இப்போ எனக்கு எட்டாவது தூரத்தில் இருக்கியடா சாமி. எனக்கு இந்த வேலையோட ஏப்பா இவ்வளோ நேரம் ஆகி போச்சா? கடையில் வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் சம்பளம் போட்டு அப்படியே இடத்த கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தேன், அதுதான் லேட்டு. ஏப்பா, இதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு 50 லட்சம், இப்போ கொடுத்த காசுக்கெல்லாம் அக்ரிமெண்ட் போட்டு பதிஞ்சு வச்சிருக்கிறியா? ஏன்னா இந்த காலத்தில் சேஃப்டி தானப்பா முக்கியம். யாரையும் நம்ப முடியாது இந்த காலத்தில். எழுதாமல் கொடுத்த காசு அழுதாலும் கிடைக்காதுப்பா.
ஏன்னா அவங்க கொஞ்சம் மோசமான ஆளுங்க, உன்னைய நல்லா ஏமாத்திடுவானுங்கடா. வாயை கழுவுங்கப்பா முதல்ல. உங்க வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராதாப்பா? நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது, என்னை எவனும் ஏமாத்தவும் முடியாது. ஏப்பா ஏன் இப்படி கோவப்படுற? இங்க பாரு, பிழைக்கிற பையனுக்கு பிஞ்சு பூ நஞ்சு இல்லை, புரியுதா? உங்க அப்பா எதை சொன்னாலும் அவர் உன் நல்லதுக்கு தானே சொல்லுவாரு. அதுக்காக ஏன் இப்படி கோவப்படுற? அத்தை, எங்களுக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது, நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? எதப்பில எதை நாங்களா முடிவு பண்ணோம்? நீங்க ஏதாவது ஒவ்வொன்றும் முடிவு பண்ணி செய்றீங்க, நாங்க பண்றோமா? அப்படி என்ன நாங்க முடிவு பண்ணி வச்சிருக்கோம்? உங்களுக்கு தெரியாம நாங்க அப்படி என்ன பண்ணிட்டோம்? சரி சரி, சண்டை வேண்டாம், சாப்பிட்டு போய் படுங்கப்பா. பா, சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாங்கள் பாண்டி வீட்லேயே சாப்பிட்டு வந்துட்டோம். அப்புறம்ப்பா, பாண்டி வீட்லேயே ஒரு போர்ஷன் காலியாகுதாம்மா, நாங்கள் அங்கேயே தங்கிக்கலான்ட்டு இருக்கோம். நாளையிலிருந்து இங்கே வரமாட்டோம். இங்க பாரு பெரியவன், நீ அங்க தங்குறதும் அங்க சாப்பிட்றதும், ஏன் அவங்க கொடுக்குற துணிமணில இருந்து போற நகை வரைக்கும் நீங்க பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இங்க பாரு, வரவு செலவு வச்சிருக்க இடத்துல இப்படி பழக்க வழக்கம் வச்சுக்கிட்டா அது தரமா இருக்காது, புரிஞ்சுக்கடா. எது தரமா இருக்காதா? அப்படின்னா தரம் கட்டு போயிட்டுறீங்க. சரி, வீட்டுக்கு வந்தா தினமும் என்னால இலவெடுக்கவே முடியல. ஓடி உள்ள. பாத்தியா சாரதா? யோ, என்ன எதுக்கு ஏத்தாள்ற? என்னமோ உங்க ஆத்தாக்காரிக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னேன். நான் போட்டிருக்கிற நகையிலேருந்து கட்டிருக்க சேலை வரைக்கும் எப்படி பார்த்துட்டு இருக்கா பாத்தியா? ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா சொல்றேன், கேட்டுக்கோ. நம்ம 2 பேரும் நல்லா இருக்குது உன் ஆயப்பனுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏய், பேசாம போய் மூடிட்டு பர்றி. பாத்தீங்களா உங்க தங்கச்சி மக பேசுறது? பாத்தீங்களா? இத்தனை நாள் அவ கண்ணுக்கு அத்தை மாமாவா நாம தெரிஞ்சோம், ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு பாத்தீங்களா? ஆயப்பன்னு சொல்ற. பாவம் பார்த்து கட்டி வச்சிங்களே, உங்களால் தாங்க நான் வாய் அடங்கி இருக்கிறேன். இந்த விஷயம் மட்டும் சின்னவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இங்க வந்து இருக்கிறவங்களும் தொலைச்சி கட்டிடுமா, தொலைச்சி. சாரதா, அவங்க தான் புத்தி கேட்டு பேசுறாங்கன்னா நீயும் ஏன் இப்படி பேசுற? பேசாம போய் படு. அஷிஷோ, நான் மறந்தே போயிட்டேங்க. ஏங்க, உங்களுக்கு ப்ரெஷர் மாஸ்டர் தெரிஞ்சிருச்சுன்னு அவனு வரும்போது வாங்கிட்டு வர சொன்னேன், எதுவுமே கொடுக்காம உள்ள போய் படுத்துக்கிட்டானே. ஒரு நிமிஷம் இருங்க. டே தமிழே, டே பெரியவனே, பெரியவனே. ஏமா இப்ப என்ன வேணும் உனக்கு? டே, காலையில நீ போகும்போது உங்க அப்பாவுக்கு ப்ரெஷர் மாத்திரை இல்லைன்னு சொன்னனே, வாங்கிட்டு வந்தியா சாமி? மறந்துட்டம்மா, நாளைக்கு வரும்போது வாங்கிட்டு வரேன். டே, இப்ப நைட்ல போட வேண்டிய மாத்திரை உங்க அப்பா இன்னும் போடலடா. ஒருவேளை மாத்திரை போடலனா உயிரா போக போகுது. செத்து தொலைஞ்சிட்டா கூட ஒரே நாள்ல அழுந்துட்டு போயிடலாம். சே, ஏய், செவனிய பிச்சிருவேன், பேசாம போய் பர்றி. இந்த ஜென்மத்தில் நான் யாருக்கும் எந்த பாவமும் செஞ்சதில்லை. ஆனா என் காதால எதை கேட்கக்கூடாதோ எல்லாத்தையும் கேட்டுட்டேன். ஏங்க, அவன் பேசுறதெல்லாம் பெருசா நினைச்சுக்காதீங்க. அவன் எது தெரியாம பேசிட்டான், அதெல்லாம் எது மனசுல வச்சுக்காதீங்க. எனக்கு ஒரு நாள் பொறுத்துக்கங்க, நாளைக்கு மாத்திரை வாங்கிட்டு வந்து தந்துடுவா. 2 பெத்தன், ஒன்று 8 இருக்கு, இன்னொன்று எல்லாத்தையும் பிடிங்கிட்டு எட்டி உதைக்குது. இதெல்லாம் கேட்கறதுக்கு இன்னும் நான் உயிரோட இருக்கணுமா? ஏங்க அப்படிலாம் சொல்றீங்க? நான் இருக்கேங்க உங்களுக்கு. வளர்த்த கடா முட்டை வந்தா வச்ச செடி உள்ளானா போல ஜன்ம பாவமடி மாடு. தொட்டிலே பாம்பிருந்தா தோழிலே புலி கிடந்தா பெத்தவங்க தலையெழுத்து அம்மாடு. பெத்தவங்க தலையெழுத்து அம்மாடு. வளர்த்த கடா முட்டை வந்த
மழையாக மாறுவது என்னாடு. என்ன சகோதரா, ஆளு வர்றது கூட தெரியாம செல்லியே முழுகிறியே. ஆமா, எப்ப பார்த்தாலும் வாட்ஸ்அப் ஆன்லைன்லயே இருக்கு, சேட்டிங்லயே இருக்க. அப்படி யாரு கூட சேட் பண்ணிட்டு இருக்க? வேற யாரு கூட? எல்லாம் நம்ம சத்யா கூட தான். என்னது, நம்ம சத்யாவா? யாருப்பா அது நம்ம சத்யா? வேற யாரும் இல்லை, நம்ம தமிழரசன் பொண்டாட்டி தான். அப்படி போடு, தெரியும்டா. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல நீ கூட்டிட்டு வந்து குடி வைக்கும் போதே எனக்கு தெரியும் இந்த மாதிரி வேலை ஏதோ செய்ய போறேன்னு. ஆமா, முடிச்சியா? ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் எது இல்லடா, வெறும் பேச்சுவார்த்தை மட்டும்தான். நான் ஒரு மெசேஜ் போட்டா அவ திருப்பி 10 மெசேஜ் போடுறா. நான் என்ன வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷமா வாங்கிக்கிறா. என்னை பார்த்து கள்ளத்தனமா ஒரு சிரிப்பு சிரிக்கிறா. அந்த சிரிப்புல தானா நான் விழுந்துட்டேன். எல்லாம் கை காசை செலவு பண்ணி பொம்பளைய கற்பனானுங்க. நீ என்னடான்னா அவன் புருஷங்கிட்டயே லட்ச லட்சமா வாங்கி அவன் பொண்டாட்டியும் கரெக்ட் பண்ற பெரிய ஆளு தான்டா சகோதரா நீயே. ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, வெறும் பேச்சுவார்த்தை மட்டும்தான். டேய் டேய் டேய், உன்னை பற்றி எனக்கு தெரியாதாடா? நீ ஒருத்தி மேலே ஆசைப்பட்டுட்டீன்னு வச்சுக்க, அவளை அடையாமல் விட மாட்டேன். ஆமாம், இன்னும் கொஞ்ச நாள் அவன் அமௌண்ட்டை ஃபுல்லாக செட்டில் பண்ணிடுறியான். அப்புறம் அந்த காம்ப்ளெக்ஸ் அவனுக்கு எழுதி வச்சிருக்கியா இல்லை அடித்து விரட்டி விடலான்னு முடிவு பண்ணியிருக்கியா? டேய், அந்த காம்ப்ளெக்ஸை வேணா அவனே வச்சுக்கிட்டான், அவன் பொண்டாட்டியை மட்டும் நான் வச்சுக்கிறேன். அனுபவி சகோதரா, அனுபவி. ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம அப்பங்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாரு, சொல்லிட்டேன். ஏய், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆமாம், அந்த மீதி பணமெல்லாம் கொஞ்சம் வசூலாகாமல் இருக்கு, அதை லோக்கலில் அதை நீ பார்க்க வேண்டியதானே? ஆமாம், உனக்கு நிறைய வேலை இருக்கோ, நான் அந்த வேலையை பார்க்குறேன். என்ஜாய் பண்ணு. நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிடணும். காலையில் 2 இட்லி, மத்தியானம் கொஞ்சம் சாப்பாடு, நைட்டுக்கு ஒரு சப்பாத்தி. இப்படிலாம் சாப்பிட்டா தலை தட்டி மயக்கம் தான் வரும்பா. ஏப்பா, நாளையிலேருந்து நீங்களே எனக்கு சாப்பாடு ஆக்கி போடுங்க, நான் அப்படியே வயிறு நிறைய தின்னுட்டு இருந்துடுறேன். நான் என்னமோ நீங்கள் சாப்பாடு ஆக்கி போட்டு சாப்பிடாத மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் இங்கே வந்ததுலேருந்து உங்கள் ஃப்ரெண்டுன்னு உங்கள் ஃப்ரெண்டு வீட்லேயே இருந்துக்கிட்டீங்க. அவரும் வேலைன்னு என்னாரும் அந்த வேலை கட்டிக்கிட்டு அழுகுறாரு. நீங்கள் 2 பேரும் என்னமோ மாறி மாறி எனக்கு ஊட்டி விட்டு நான் என்னமோ சாப்பிடாத மாதிரி இப்போ பேசிகிட்டு இருக்கப்பா. என்னப்பா, சின்னஞ்சிறுசுக தனிமையில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கட்டுமேனு என் ஃப்ரெண்ட் வீட்டில் இருந்தேன். ஏப்பா, இது நாளையிலேருந்து நான் இங்கே இருக்கிறேன்ப்பா, உனக்கு நான் சமைச்சு போடுறேன். பார்க்குறேன். திருப்தியாக ராமலிங்கம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ தான் சமைச்சு போடணும். ஆமாம்மா, என் பிள்ளைக்கு நான் ஏதோ சின்னஞ்சிறுசுக அப்படி ஜாலியாக இருக்கட்டுமேனு என் ஃப்ரெண்ட் வீட்டில் இருந்தேன். ஓகே சமைச்சு போடுறேன். ஓகே. ஏமாம்மா, வெண்பாக்கு என்னாச்சு? ஏதோ ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணீங்க? அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, அது கொஞ்சம் சாப்பிடாம அப்படி இப்படி இருந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொஞ்சம் ரைஸ் ஆகி போச்சு. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அது நல்லா சாப்பிட்டுச்சுன்னா சரியா போயிடும்.
அப்படியா? நான் கூட என்னமோ ஏதோ நினச்சிட்டு ஓடி வந்துட்டேன். நல்லா மாத்திரைலாம் கொடுத்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லை. ஆமாம், நான் ஃபோன் பண்ணதுனால நீங்கள் இப்போ நேரமாக வந்தீங்களா இல்லை நிஜமாலுமே உங்கள் ஒர்க் முடிஞ்சிருச்சா? ஆக்சுவலாக நான் ஒர்க் முடிஞ்சு தான் வந்தேன். நான் ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன். குட் நியூஸா? என்ன மாப்பிள்ள குட் நியூஸ்? இல்லை, நான் எங்கள் டீமோட ப்ராஜெக்ட் அட்வான்ஸாகவே முடிஞ்சிருச்சு. அதனால எங்களுக்கு ஒரு 1 வீக் லீவ் கொடுத்துருக்காங்க. சரி சரி சரி. ஒரு வாரம் கழிச்சு அடுத்த வேலையோட ஒர்க் ஃப்ரம் ஹோம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இப்போ உடனே ஃப்ளைட் புக் பண்ணிட்டேன். நம்ம இப்போயே உடனே ஊருக்கு கிளம்ப போகிறோம். சூப்பருங்க. நம்ம அத்தை மாமாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா? ஃபோன்லாம் இது பண்ண வேண்டாம், நம்ம சஸ்பென்ஸாக போகிறோம். நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், இப்போயே கிளம்பிடுவோம். ஓகேவா? சூப்பர் சூப்பர். ஃப்ரெஷ் ஆக போகிறீங்களா? சரி சரிங்க, வாங்க வாங்க. இதை அப்படியே கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டு போயிருங்க. போங்க. உண்மைதானா? கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? கூடிய சீக்கிரம் நான் அப்பா, நீ அம்மா, அப்படித்தானே? ஆமாங்க. சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா, செந்நிறமேனியில் என் மனம் பித்தாச்சு என் பொன்னம்மா, சேலாடும் கண்ணில் பாலூரும் நேரம், செவ்வானம் எங்கும் பொன் தூவும் கோலம், சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா, செந்நிறமேனியில் என் மனம் பித்தாச்சு. வாங்க. ஆமா, இந்த ஏர் வெளியில காலங்காத்தால இப்படி வேர்க்க வேர்க்க எங்க போயிட்டு வரீங்க? வேற ஒன்றும் இல்லைம்மா, 3 மாதத்துக்கு முன்னாடி முருகன் என்கிட்ட ஒரு 10,000 ரூபா கைமா தான் வாங்கியிருந்தேன். அதை நானே மறந்துட்டேன். இன்னைக்கு அவனா என்னை பார்த்தோன்னே அண்ணா உங்ககிட்ட வாங்கின காசுன்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டான்னு சொன்னேன். ஏங்க, இது எதுக்கு இங்க கொண்டு வந்தீங்க? நேரா கொண்டு போய் உங்க பெரிய மகன்கிட்ட கொடுக்க வேண்டியதானே? ஏன் சார் அதான் இப்படி பேசுகிற? நம்மக்கிட்ட காசு இருக்கிறது தெரிஞ்சா அவன் வட்டி கட்டணும் சீட்டு கட்டணும்னு சொல்லி வந்து பிடுங்கிட்டு போயிடுவான். ஆமாம், ஏன் ஒரு வாரமாக இந்த மாதிரி பழைய சீலை இல்லை வெளுத்து போன சீலையாக கட்டிக்கிட்டு இருக்கிற? பீரோவில் தான் நிறையா சீலை இருக்குல்ல, அதை எடுத்து கட்டலாமில்ல? உங்க அருமை மருமக பீரா சவையை பூட்டிட்டு இடுப்புல சொல்லிக்கிட்டு போயிட்டா. அதுல என்னவோ பொக்கிஸ் இருக்கிற மாதிரியும் அது நாம எடுத்துக்கிற மாதிரிலாம் நடந்துக்கிற. ஆடா, அதை பூட்டிட்டு போனால் போயிட்டு போகிறாங்க. இந்த காசை பிடி, இதில் ஒரு 4-5 சீலை நல்ல சீலையாக வாங்கி கட்டு. நாளை பின்ன இந்த மாதிரி சீலையெல்லாம் கட்டிக்கிட்டு வெளியே போனால் நம்ம பசங்களுக்கு தான் அவமானம். அதுவும் சின்னவங்க எது பார்த்துட்டானா மனசுடைஞ்சு போயிடும் சாரதா. ஏங்க, நான் 2 பேத்தையும் இந்த வயிற்றுல தானங்க பெத்தேன். ஏங்க பெரியவங்க மட்டும் இப்படி மாறிட்டா? அது அவன் எங்காவது பிறந்த உடனே உங்க ஒப்ப மூஞ்சில எது முழிச்சிருப்பான்னு. அவன் பிறந்தோடனே எங்க அப்பா மூஞ்சில முழிக்கல, உங்க அப்பா மூஞ்சில முழிச்சிருப்பான். அதான் இப்படி இருக்கான். எங்க அப்பெல்லாம் எங்க அப்பத்தா அப்பார நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஏன் பேச மாட்டீங்க? ஏன் ஏங்க ஏன் நெஞ்சு மேல கை வச்சிருக்கீங்க? காலையில இருந்து இந்த சைடெல்லாம் குடையுது, நெஞ்சு லேசா வலிக்கிற மாதிரியே இருந்துகிட்டே இருக்கு சாரதா. சரி, இந்த பெரியவனை ஃபோன் போட்டு வர சொல்லு, ஏதாவது வினைக்குது வச்சிட போகுது. அப்புறம் பின்னாடி ரொம்ப கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் வர சொல்றேன். ஹலோ, டேய் தம்பி, எங்கடா இருக்க? மா, இந்நேரத்தில் எங்கம்மா இருப்பேன்? கடையில் தான் இருக்கேன். வியாபார நேரத்தில் நீ எது கூப்பிட்ட? டேய் சொல்லு. இங்க பாருடா, உங்க அப்பா லைட்டா நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றாரு. வா சாமி, ஒரு 8 ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவேன். வாடா தங்கம். அம்மா, இன்னும் விளையாடுறியா? திருவிழா நேரத்தில் கடையில் பாதி ஆளுங்க லீவு, கும்பல் வேற ஜாஸ்தியா இருக்கு. இப்ப போய் வா வான்னா எப்படிமா வர முடியும்? முடியாம இருக்காரு. அவர் நல்லா இருந்தா உன்னை கூப்பிட வர சாமி. வா சாமி, ஒரு 8 வந்துட்டு போடா. மா, ரோட்ல போய் ஆட்டோ பிடிச்சிட்டு ஆஸ்பத்திரிக்கு போங்க. அங்க போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க. முடிஞ்சா வர்றேன்,
இல்லாட்டி யாருக்கிட்டையாவது காசு கொடுத்து விடுறேன். வைமா போன. கடங்காரா பெத்த அப்போ உடம்பு முடியலன்னு சொல்றேன், இவ எப்படி பேசுறான் பாரு. காசு கொடுத்து விடுறானமே காசு, இவ காசு யாருக்கு வேணும்? போய் குப்பையில போடு. எனக்கு கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நான் போய் உடனே ஆட்டோ கூட்டிட்டு வரேன். தெய்வத்துக்கே மாறு வேஷமா, மகாராணிக்கு இங்கே ஏழ வேஷமா. ஏன் தெய்வத்துக்கே மாறு வேஷமா, மகாராணிக்கு இங்கே ஏழ வேஷமா. சுமந்த புள்ள 10 மாசந்தான், அடி பெத்த பின்னும் வாரமாச்சும்மா. ஆராரோ சொன்ன தாயாரோ, கடனாயாரோ ஆனந்தோடாரோ. ஆராரோ சொன்ன தாயாரோ, கடனாயாரோ ஆனந்தோடாரோ. என்ன விதிடா, என் விதிய சொல்ல ஒரு வழி இல்லையா? அட என்ன சொல்லடா, சொந்தம் சொல்ல ஒரு கதி இல்லையா? செத்து போழச்சி நம்ம பெத்து எடுப்பா, அட ரத்தம் ஊறிச்சி நித்தம் பால கொடுப்பா. செத்து போழச்சி நம்ம பெத்து எடுப்பா, அட ரத்தம் ஊறிச்சி நித்தம் பால கொடுப்பா. அவ வாழும்போது தள்ளி வைப்போம், செத்த பின்னே கொள்ளி வைப்போம். புள்ளையாக பெத்ததுக்கு என்ன பாவம் செஞ்சு புட்டாடா, அவ என்ன பாவம் செஞ்சு புட்டாடா. என் தெய்வத்துக்கே மாறு வேஷமா, மகாராணிக்கு இங்க ஏழ வேஷமா. அப்பா இப்ப எதுவும் பேச வேண்டாமா, நான் அப்பா போய் பாப்பா. வாமா. வாங்கி தந்த மல்லிகைப்பூ, அது தானாக புன்னரிப்பு. அடடே, வாங்க வாங்க. என்ன சத்யா, மல்லிகைப்பூ வாசம் வாசல் வரைக்கும் வருது, உன் பாட்டு தெரு வரைக்கும் வருது. வாங்க வாங்க. ஆமா, இப்போதான் இங்க வெளியே இருக்கன்னு மெசேஜ் பண்ணீங்க, அதுக்காட்டி இங்க வந்துட்டீங்க. அது ஒன்றும் இல்லை, மொபைல் வாங்கலான்னு சொல்லி ஷோரூம் வரைக்கும் போயிருந்தேன். சரி திடீர்னு பார்த்தேன்,
உனக்காக ஒரு மொபைல் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்குன்னு பாரு. எனக்காகவா? வா, சூப்பரா இருக்கே. ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கு. உனக்காகத்தான் 64 மெகா பிக்சல் ஃபோட்டோ எடுத்தா அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும். செம்மையா இருக்குங்க. ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஓ, நீங்களே எடுங்க. நீங்க எடுங்கன்னு சொல்லிட்டேன்ல. என்னங்க என்னங்க இது? மேல கை வைக்கிறீங்க. மேல கை வைக்கிற வேலையெல்லாம் வேணாம். நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. என்னம்மா, நான் வாங்கி கொடுத்த நெக்லஸ் உடம்பு தொட்டுக்கிட்டு இருக்கு. என் காசில் வாங்கி கொடுத்த புடவை உன்னை தொட்டுக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் வாங்கி கொடுத்தேன்னா உன்னை தொடக்கூடாதா? ஏங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் வில்லன்டி கதையில் தேனிக்காரன் இப்படி தான் எழுதியிருக்கான். நான் தெரியாமல் தான் கேட்குறேன். என் காசில் வாங்கின ஃபோனு நீ வச்சுக்கலாம், ஏன் என்ன வச்சுக்கூடாதா? தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. இங்க இருந்து போயிடுங்க. அடியே, இன்னும் 1 மணி நேரத்தில் உன் புருஷன் மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வர போகிறான். அதுக்குள்ளே நீ ஏன் ஒத்துக்கிட்டீன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக போயிடும். அப்படி நீ வேணான்னு சொன்னாலும் நான் உன்னை விட்டுட்டு போகிற ஐடியாலேயே இல்லை. எந்த சூழ்நிலைக்கும் உன்னை அடைஞ்சே ஆகணுன்னு ஒரே முடிவாக வந்திருக்கேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. சைலண்டாக இருந்தீன்னா நான் வைலண்டே எல்லாம் வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஏடா அருவ கட்ட நாயே, சோத்து தான் திங்கிறியாடா? பட்ட பகல்ல இந்த புள்ள அந்த சேலையை போட்டு அவுத்துக்கிட்டு இருக்கா. ஐயா வாங்கய்யா, நல்ல நேரத்துல வந்துட்டீங்க. இவரே என்கிட்ட தப்பா நடந்துக்க பாத்துக்கிறாரு. ஏடா இதெல்லாம் கதவை திறந்து போட்டா செய்வ, இதெல்லாம் அடைச்சிட்டு செய்யணும்டா. என்னடா நீ வேற. அடச்சி, ஏயா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களை நல்லவன் நினைச்சேன். நீங்க எனக்கு அப்பா மாதிரி. நான் உனக்கு அப்பா மாதிரியா? அப்பா சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் இங்க வேலையே இல்லை. அப்பப்பா எங்களை அனுசரிச்சின்னு வச்சுக்க, நீ சந்தோஷமா இருக்கலாம். அட பாவிகளா, உங்களை நல்லவன் நினைச்சனடா, நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே. என் மேல அக்கறை காட்டுற மாதிரி நடிச்சு என் குடும்பத்தையே நாசம் பண்ண பார்த்துட்டீங்களே. ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போங்கடா. டேய், யார் வீட்டில இருந்து யாரா வெளியில போறது? நீ இருக்கிற வீடு என் வீடு. நாங்க சொல்றத கேட்டு இருக்கிற மாதிரி இருந்தா இருக்கலாம், இல்லைன்னா 2 பேரும் மரியாதையா வெளியில வர சூழ்நிலை வரும். நான் எதுக்குடா வெளியே போகணும்? நான் எதுக்கு போகணும்? உன்கிட்ட முழுசா 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்கேன். இடத்த என் பேர்ல கரையம் பண்ணாம எங்கேயும் போக மாட்டேன். ஏப்பா, அவ ஏதோ பணம் கொடுத்தேன்னு சொல்றா, ஏதோ நீ வாங்கினியா? நான் எந்த பணத்துல வாங்கினா? பயம் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் எப்போ இதுக்கு வாங்கணும்? ஐயோ, இப்படி எல்லாம் பேசி என் தலையில குண்டை தூக்கி போடாதீங்க. ஒண்ணு என்கிட்ட வாங்கின பணத்தை கொடுங்க, இல்லைன்னா அந்த இடத்தையாவது என் பேர்ல எழுதி வைங்க. டேய், நீ பணம் கொடுத்ததுக்கு என்னடா ஆதாரம் இருக்கு? ஏதாவது பத்திரம் வச்சிருக்கியா? இல்லை எங்கள் அப்பா தான் அவன்கிட்ட பணம் வாங்கினதா எழுதி கொடுத்துருக்கானே? எந்த நம்பிக்கையோட எங்கிட்ட வந்து பணம் கேட்குற? ஐயோ, அன்னைக்கு எங்க அப்பா படிச்சு படிச்சு சொன்னாரு, கேட்காம இப்படி ஏமாந்து தொலைச்சிட்டனே. போடா பைத்தியக்காரா. டேய், ரயில் போனதுக்கப்புறம் தண்டவாளத்தை பிடிச்சி அழுது எதுக்குடா ஆகுது? ஐயா, உங்க காலில் கூட விழுறேன்.
தயவு செஞ்சு எங்க பணத்தை கொடுத்துருங்க ஐயா. என் காலில் விழவிட அப்பப்போ எங்கூட கட்டலில் விழுந்தின்னு வச்சுக்க, உன்னை மட்டும் சந்தோஷமா வச்சுக்கிறேன். யார் இடத்துக்கு வந்து யாரடா சட்டையை பிடிக்கிற? எங்க வந்து என்ன கேட்குற? அப்பா இவனை உயிரோடு விடலாமா? அவனை முடிடா. ரொம்ப அடிச்சுக்கிது விடாதடா, செத்துக்கிது போயிட்டானா? ஏய் மரியாதையா சொல்றேன், 2 பேரும் எந்திரிச்சு போயிருங்க. இதுக்கு மேல இடம் வேணும் காசு வேணும்னு இந்த பக்கம் 2 பேர்த்தையும் பார்த்தேன், தொலைச்சு விடுவேன் பார்த்துக்க. ஏம்மா, நான் ஊர்ல இல்லாத கொஞ்ச நாள்ல இத்தனை விஷயம் நடந்திருக்கு. உங்கள்கிட்ட கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் உனக்கு தோணுதாலம்மா? டேய் இங்க பாரு, உங்ககிட்ட எத்தனையோ தடவை நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா உனக்கு தெரிஞ்சாவும் மனசு கஷ்டப்படனு உங்க அப்பா உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாருடா. அது மீறி என்னால சொல்ல முடியலடா அன்பு. யாரோட மனசுமே வலிக்க கூடாதுன்னு மொத்த வலியையும் தன்னோட நெஞ்சில ஏத்திக்கிட்டு நெஞ்சு வலி வந்து இங்க வந்து படுத்திருக்காருமா. இவருக்கு நான் மகனா பிறந்து என்னம்மா பிரயோஜனம்? அவருக்குன்னு நான் என்னத்தம்மா செஞ்சுட்டேன்? நீ உங்க அப்பாவுக்கு என்ன செஞ்சேன்னு புலம்புற, ஆனா உன் அண்ணன் உங்க அப்பாவை பார்த்து எனக்கு என்னத்தை பண்ணி கிழிச்சிட்டீங்கன்னு கேக்குறா. அம்மா அம்மா, அந்த நாயை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாதம்மா, பேசாத பேசாத. அவட சொல்லி என்ன, உங்களை விட்டு நான் போயிருக்கூடாதும்மா, நான் போயிருக்கூடாது. நான் போனதே தப்பு. நீங்க வேலைக்காகத்தான் வெளிநாடு போனீங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை மாப்பிள்ள. வேலை வேலை பொழப்பு பொழப்பு தேடி போனேன். பொழப்பா பொழப்பு, பொல்லாத பொழப்பு. நான் என்ன பெருசா பொழைச்சிட்டேன்? பெத்த ஆயப்பட கூட இருந்து பார்த்துக்க முடியாத பொழப்பெல்லாம் ஒரு பொழப்பா? இல்லடா, எங்கடா வந்த? உங்க அப்பா செத்துட்டாரா இல்ல உயிரோட இருக்காருன்னு பார்க்க வந்தியா? போயிடு, எங்கிருந்து போயிடு, என் கண்ணு முன்னாடி நிக்காத. அம்மா என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. அப்பாவுக்கு இப்போ எப்படிமா இருக்கு? அப்பாவை பார்த்து நான் மன்னிப்பு கேட்டு போகணுமா, மன்னிப்பு கேட்டு போகணும். அன்பு அன்பு என்ன பாடுறா? அம்மா, அவனை வெளியே போக சொல்லுமா. அவனை முதல்ல வெளியே போக சொல்லு. அன்பு எங்கிட்ட பாடுறா, ஏய், பேசுறா. போடா, போயிடுறா. உங்களை எல்லாம் விட்டுட்டு நான் எங்கெல்லாம் போவேன்? போடா பாடுறா, போடா. மன்னிச்சிடுறா. எங்களை மன்னிச்சிரு, நாங்க பண்ணது தப்புதான் தப்புதான். சிரிக்க முண்டை, அப்பைய வளர்த்துல ஆடு மேய்ச்சிருந்த நாய் நீ. உனக்கெல்லாம் ஒரு நல்ல பொழப்பு கொடுத்த எங்க அப்பனை பார்த்து நீ என்ன கேள்வி கேட்ட? என்ன கேள்வி கேட்ட? அன்பு, அவளை விட போதும். என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கோம், உள்ள மாமாக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் நீ நிதானமா இரு. அடிக்கட்டும், அவர் ஆத்தர் தீர வடிக்கு அடிக்கட்டும். பகட்டா வாழணும்னு பாசத்தை மதிக்காம போனதுக்கு எங்களுக்கு எது வேணும், எதுக்கு மேலே வேணும்? அத்தியாவசியமே போதுன்னு அப்பா படிச்சு படிச்சு சொன்னாரு. அதை கேட்காம ஆடம்பரம் தான் வேணும்னு போய் இப்படி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேனே, தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேனே. பெரியவனே, என்னடா சொல்ற? எல்லாத்தையும் தொலைச்சிட்டியா? டேய்,
இப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் உங்க அப்பா உனக்கு குழந்தை பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி சொல்லி புரிய வச்சாரு. ஆனா நீ வாடா சீ புரிஞ்சிக்கவே இல்லைல்ல நீ. ஏண்டா உனக்கு பேச கத்து கொடுத்து உன்னை பேச வச்சு அழகு பார்த்த அப்பாவை பார்த்து பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசிட்டேடா பாவி பாவி. தான் செத்தே போனாலும் தான் பெத்த பிள்ளை மட்டும் என்னைக்கும் நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரே ஜீவன் அப்பா தான்டா, அப்பா தான். இந்த உலகத்துல அந்த கடவுள் நமக்குன்னு கொடுத்த வரம் அப்பா மட்டும்தான்டா. எவ்வளோ ஒருத்த உங்கள்கிட்ட சர்க்கரையா பேசுறான்னு நம்பி உன் மேல அக்கறையா இருந்த அப்பனை எடுத்தெறிஞ்சு பேசிட்டேடா, எடுத்தெறிஞ்சு பேசிட்டேடா. அப்பா பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் இத்தனை அர்த்தம் இருக்குதுன்னு எனக்கு இன்னைக்கு தாண்டா தெரியும், இன்னைக்கு தாண்டா தெரியும். கெட்டு போறதுக்கு அப்புறம் தாண்டா உண்மை என்னன்னு புரியும். ஏண்டா உனக்கு எல்லாத்தையும் விட்டு கெட்டதுக்கு அப்புறம் தான் அப்பா சொன்னது நல்லதுன்னு புரியுது. எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறம் தான்டா கொல்லி வைப்பாங்க. நீ உயிரோட இருந்தப்ப அவருக்கு கொல்லி வச்சிட்டடா. ஏண்டா மனசோட அம்மா கழுத்துல கிடந்த தாலியை கை நீட்டி பறிச்ச பாவிடா நீ, பாவிடா. அந்த நிமிஷமே காதல கேட்ட நானே செத்து போயிட்டேன்டா, செத்து போயிட்டேன்டா, செத்து போயிட்டேன்டா. மாப்பிள்ள உங்க அப்பா நல்லபடியாரு கவலைப்படாதீங்க. ஏங்க ஏன் இப்போ இவ்வளோ எமோஷனல் ஆகுறீங்க? நீங்க இந்த மாதிரி உடைச்சு போனா அத்தை தாங்குவாங்களா? அங்க பாருங்க அவங்க எவ்வளவு உடைச்சு போய் நிக்கிறாங்கன்னு, அவங்கள பாருங்க. உங்க அப்பா இருக்கிற சூழ்மைய கொஞ்சம் நினைச்சு பாருங்க. டாக்டர் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்களா? நான் கொஞ்சம் சொல்கிறத பொறுமையாக கேளுங்க. உங்கள் அப்பா இருக்க கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. அவங்களுக்கு உடனடியாக சர்ஜரி பண்ணணும். சர்ஜரி பண்ணா அப்பா பொழைச்சு வரல டாக்டர், ஒன்றும் ஆபத்து இல்லைல்ல? நீங்கள் படித்தவங்க சொன்னால் புரிஞ்சுக்கிங்கன்னு நினைக்கிறேன். சர்ஜரி பண்ணால் பாசிட்டிவாக நடக்கலாம், நெகட்டிவாக நடக்கலாம். இருந்தாலும் நாங்கள் முடிச்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறோம். சரிங்களா? சரிங்க டாக்டர். பாத்துக்கோ, ஒண்ணு நடக்காது. அன்புள்ள அப்பா அப்பா, யாருமே உன் போல் இல்லை மண்மேலே. அன்புள்ள அப்பா அப்பா, யாருமே உன் போல் இல்லை மண்மேலே. அன்புள்ள அப்பா அப்பா, தாயையும் முன்னில் கண்டே நண்பாலே. எனக்கெது தேவை உலகிலே, கொடுத்திடுவாய் நீ முதலிலே. வேண்டாமல் தரும் தெய்வம் நீதானே உண்மையிலே. அன்புள்ள அப்பா அப்பா, யாருமே உன் போல் இல்லை மண்மேலே. அன்புள்ள அப்பா அப்பா, தாயையும் முன்னில் கண்டே நண்பாலே. லைஃப்
எல்லாருக்குமே ஜெயிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஜெயிச்சிடும். தோழனென நீ தோளும் கொடுத்து தோல்விகளை ஜெயித்திட வருவாய். சோகம் எதையும் உன்னுள் மறைத்து புன்னகையை எனக்கென தருவாய். கண் இமையிலனை நீ அடை காத்து தூங்கிடவும் மறப்பாய். என்னை பார்த்து வாழ்வாயே நீ என் நிழலாய். அன்புள்ள அப்பா அப்பா, யாருமே உன் போல் இல்லை மண்ணேலே. அன்புள்ள அப்பா அப்பா, தாயையும் முன்னில் கண்டே நண்பாலே. எனக்கெது தேவை உலகிலே, கொடுத்திடுவாய் நீ முதலிலே. வேண்டாமல் தரும் தெய்வம் நீதானே உண்மையிலே. அன்பரசன், உங்களோட வேண்டுதலால உங்க அப்பா நல்லா இருக்காரு. சரியா? எல்லாரும் போய் பாருங்க. அன்புள்ள அப்பா அப்பா, யாருமே உன் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. என் உயிரணுவில் வரும் உயிரல்லவா, மண்ணில் வந்து நானும் நகலல்லவா. காயங்கள் கண்ட பின்பே உன்னை கண்டே. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே.
புன்னகைக்கு சொந்தக்காரர் தான் அப்பா. அம்மாவின் அன்பு நமக்கு தெரியும், ஆனால் அப்பாவின் தியாகம் தெரியாது. அம்மாவின் கண்ணீர் தெரியும், ஆனால் அப்பாவின் வேர்வை நமக்கு தெரியாது. அம்மாவின் முத்தத்தை நம்மால் உணர முடியும், ஆனால் அப்பாவின் தியாகத்தை உணர முடியாது. நம் வீட்டில் கௌரவம் பார்க்காத ஒரே மனிதன் அப்பா மட்டுமே. வறுமையை கண்டு பயந்து விடாதே, உனக்கும் திறமை இருக்கும் மறந்து விடாதே என்று சொன்னது அப்பா மட்டுமே. வறுமை வரும்போதுதான் மனிதனுடைய எல்லா கெட்ட குணங்களும் வெளிவரும். இழப்பு பணத்தால் அளக்கப்படுகிறது. நிம்மதியில்லாத மனம் என்றுமே வாழ்க்கைக்கு வசப்படாது. பணத்தை விட பாசம்தான் பெரிது என்று எவன் நினைக்கிறானோ அவன் இந்த உலகத்தில் ஞானி. பணம் ஒரு காலம் சந்தோஷத்தையும் நிம்மதியும் தராது. எதையும் பணத்தால் வாங்க முடியும் என்ற பொய்யான நம்பிக்கையை வளர்க்கிறது இந்த சமூகம். அந்த மாற்றத்தை கொண்டு வருவோம். மாறியது பணமா பாசமா? கடைசியில் ஜெயிச்சது எங்கள் பாசமே.